God friends. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அடிமையாயிராமல் நாம் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய புத்திரராய் இருக்கிறோம். நம்மளுடைய அப்பா அம்மா பெயரை உலக பிரகாரமாக இருக்கிற அப்பா அம்மா பெயரை இங்கே குறிப்பிடவில்லை. தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர்களை குறிப்பிடவில்லை. அடிமைகள் என்னப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏதோ ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏதோ விதத்தில் நம்மை ஒதுக்கி வைத்து இவர்கள் எல்லாம் எங்களோட கூட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் எல்லாம் இந்த கேஸை சேர்ந்தவர்கள், அல்லது மிகவும் அறிவுசாலிகள், அல்லது நாங்கள் ரொம்ப அதிகமாக கிறிஸ்துவுக்காக ஆலயத்துக்காக காணிக்கைகள் அதிகமாக கொடுக்கிறவர்கள், இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் நாளே அடிமை என்று சொல்லப்படுகிற நாம், அல்லது இன்னும் சொல்லணும்னா நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுதே அடிமைகளாக ஆக்கிடுறாங்க. ஏதோ அவங்க ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்கள் போலவும், ஒரு ஏலியன்ஸ் மாதிரியும், எங்கே நம்மளை கன்வெர்ட் பண்ணிட போகிறாங்க, இவங்க வந்தாங்கனாக்கா ஐயோ ரொம்ப சத்தம் போட்டு ஜோம் பண்ணுறவங்க, இப்படி பலதரப்பட்டவர்களாக நம்மை பார்க்கின்ற பார்வையை கிறிஸ்தவர்கள் ஐயோ என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிதான் அவர்களுக்குள்ளாக இருக்கின்றது அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து கொடுக்கின்ற நம்பிக்கையின் விசுவாசத்தின் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னோட புத்திரர்கள். நம்ம யாரு? கிறிஸ்துவினுடைய புத்திரர்கள். யாரும் நம்மளை அடிமையாக்கவே முடியாது. அடிமைத்தனத்தின் சுயாதீனத்தை ஒழிக்கத்தான் கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கினார். பிதாவானவர் தன் ஒரே பேரானவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்காக நம் பாவங்களை போக்க, நம் அடிமைத்தனத்தின் வாழ்வை நீக்க சிலுவையில் ஜெயமாக வெற்றி சிறந்தவர் நம் நாதராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் சொல்ல நம்ம அப்பா ஏசப்பா நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். எதற்காக? நாம் அடிமைகள் என்று சொல்லப்படாதபடிக்கு, நாம் அடிமைகள் என்று எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, மற்ற உலகத்தாரிடத்துல நம் எவ்வளவு வேணுமானாலும் அடிமைகள் என்று என்ன பண்ணலாம், நம்மளை தூற்றலாம், நம்மை பார்த்து துரத்தலாம், எல்லா விற்றிலையும் இருந்து தள்ளி வைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு இயேசுவானவர் கொடுக்கின்ற ஒரு அதிகாரமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என் புத்திரர்கள் என்று சொல்லி. இந்த நாமத்தை தரித்தவர்கள் நாம், இயேசுவனுடைய சுதந்திரவாளிகள் நாம், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளிகள்னா என்ன? பரலோக ராஜ்யத்தின் பங்குடையவர்கள் நாம் அல்லவா? அதனால நாம எங்கு தாழ்த்தப்பட்டாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டாலும் நாம் மனரம்யமாய் சொல்லலாம், திரகாத்திரத்தோடு சொல்லலாம், நான் இயேசுவினுடைய சுதந்திரவாளி என்று. Have a blessed day. Praise be to God.